பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேதாகமத்தில் தண்ணீர் என்ற அடிப்படையில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை தெரியுதா என்று பார்க்கலாம் வாங்க. கேள்வி எண் 1. ஒரு கன்னிகையிடம் குடிக்க தண்ணீர் கேட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ ஈசாக்கு, ஆப்ஷன் பி எலியேசர், ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி யாக்கோபு. சரியான விடை ஆப்ஷன் பி எலியேசர். வசன இருப்பிடம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 2. ஒரு விதவையிடம் குடிக்க தண்ணீர் கேட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ சவுல், ஆப்ஷன் பி எலியா, ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி எலிசா. சரியான விடை ஆப்ஷன் பி எலியா. வசன இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 3. ஒரு வேசியிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டது யார்? ஆப்ஷன் ஏ இயேசு கிறிஸ்து, ஆப்ஷன் பி எலியா, ஆப்ஷன் சி பேதுரு, ஆப்ஷன் டி எலிசா. சரியான விடை ஆப்ஷன் ஏ இயேசு கிறிஸ்து. வசன இருப்பிடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 4. தண்ணீரை கேட்டவனுக்கு பாலை குடிக்க கொடுத்தது யார்? ஆப்ஷன் ஏ ரெபேக்காள், ஆப்ஷன் பி அன்னாள், ஆப்ஷன் சி தெபோராள், ஆப்ஷன் டி யாகேல். சரியான விடை ஆப்ஷன் டி யாகேல். வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 5. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ எலியா, ஆப்ஷன் பி யோசுவா, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி யோவான். சரியான விடை ஆப்ஷன் சி மோசே. வசன இருப்பிடம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 6. மாராவின் கசப்பு தண்ணீரில் மரத்தை போட்டு அதை மதுரமான தண்ணீராக்கியது யார்? ஆப்ஷன் ஏ காலேப், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி எலியா, ஆப்ஷன் டி எலிசா. சரியான விடை ஆப்ஷன் பி மோசே. வசன இருப்பிடம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். கேள்வி எண் 7. எரிகோவின் கெட்ட தண்ணீர் ஊற்றில் உப்பை போட்டு ஆரோக்கியமாக்கினது யார்? ஆப்ஷன் ஏ எலியா, ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி எலிசா, ஆப்ஷன் டி தாவீது. சரியான விடை ஆப்ஷன் சி எலிசா. வசன இருப்பிடம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள் வரை. கேள்வி எண் 8. எந்த ஊரிலே தண்ணீர் திராட்சரசமானது? ஆப்ஷன் ஏ கானா ஊர், ஆப்ஷன் பி கலிலேயா, ஆப்ஷன் சி நாயின், ஆப்ஷன் டி கப்பர்நகூம். சரியான விடை ஆப்ஷன் ஏ கானா ஊர். வசன இருப்பிடம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. உண்மை இழந்த நகரத்திலே தண்ணீர் கலப்பானது எது? ஆப்ஷன் ஏ திராட்சரசம், ஆப்ஷன் பி சமுத்திரம், ஆப்ஷன் சி மதுபானம், ஆப்ஷன் டி ஆறுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ திராட்சரசம். வசன இருப்பிடம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். கேள்வி எண் 10. கசப்பு தண்ணீர் மதுரமான தண்ணீரானது எங்கே? ஆப்ஷன் ஏ மேரிபா, ஆப்ஷன் பி மாரா, ஆப்ஷன் சி மிஸ்பா, ஆப்ஷன் டி மாசா. சரியான விடை ஆப்ஷன் பி மாரா.
வசன இருப்பிடம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். கேள்வி எண் 11. தண்ணீர் இரத்தமாக தோன்றினது எங்கே? ஆப்ஷன் ஏ ஏதோம், ஆப்ஷன் பி எரிகோ, ஆப்ஷன் சி மேரிபா, ஆப்ஷன் டி மிஸ்பா. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏதோம். வசன இருப்பிடம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 22 வசனங்கள். கேள்வி எண் 12. எதை சுற்றிலும் இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள்? ஆப்ஷன் ஏ எரிகோவை சுற்றிலும், ஆப்ஷன் பி எருசலேமை சுற்றிலும், ஆப்ஷன் சி கானானை சுற்றிலும், ஆப்ஷன் டி சமாரியாவை சுற்றிலும். சரியான விடை ஆப்ஷன் பி எருசலேமை சுற்றிலும். வசன இருப்பிடம் 79ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 13. தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருந்தது யார்? ஆப்ஷன் ஏ பேதுரு, ஆப்ஷன் பி தாமார், ஆப்ஷன் சி வேசி, ஆப்ஷன் டி யாகேல். சரியான விடை ஆப்ஷன் சி பாபிலோனின் மகாவேசி. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 14. தண்ணீர் காட்டி மாமன் வீடு சேர்ந்தவன் யார்? ஆப்ஷன் ஏ யாக்கோபு, ஆப்ஷன் பி தாவீது, ஆப்ஷன் சி யோசேப்பு, ஆப்ஷன் டி சவுல். சரியான விடை ஆப்ஷன் ஏ யாக்கோபு. வசன இருப்பிடம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் வரை. கேள்வி எண் 15. தண்ணீரின் மேல் வசித்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ எமோரியர், ஆப்ஷன் பி நோவாவின் குடும்பம், ஆப்ஷன் சி கானானியர், ஆப்ஷன் டி சவுலின் குடும்பம். சரியான விடை ஆப்ஷன் பி நோவாவின் குடும்பம். வசன இருப்பிடம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 16. தண்ணீரையும் பணத்துக்கு வாங்கி குடியுங்கள் என வாசிப்பது எங்கே? ஆப்ஷன் ஏ சங்கீதம், ஆப்ஷன் பி புலம்பல், ஆப்ஷன் சி ஏசாயா, ஆப்ஷன் டி உபாகமம். சரியான விடை ஆப்ஷன் டி உபாகமம். வசன இருப்பிடம் உபாகமம் 2:6. கேள்வி எண் 17. தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ எகிப்தியர், ஆப்ஷன் பி சமாரியர், ஆப்ஷன் சி இஸ்ரவேலர், ஆப்ஷன் டி பெலிஸ்தர். சரியான விடை ஆப்ஷன் சி இஸ்ரவேலர். வசன இருப்பிடம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 18. உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம் என்று இஸ்ரவேலர் எந்த ராஜாவிடம் கூறினர்? ஆப்ஷன் ஏ எரிகோ, ஆப்ஷன் பி ஏதோம், ஆப்ஷன் சி கானா, ஆப்ஷன் டி காதேஸ். சரியான விடை ஆப்ஷன் பி ஏதோம். வசன இருப்பிடம் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 19. தண்ணீர் ஓரமான பட்டணத்தை யுத்தம் பண்ணி பிடித்தவன் யார்? ஆப்ஷன் ஏ யோவாப், ஆப்ஷன் பி காலேப், ஆப்ஷன் சி யோசுவா, ஆப்ஷன் டி மோசே. சரியான விடை ஆப்ஷன் ஏ யோவாப். வசன இருப்பிடம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். கேள்வி எண் 20. எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் என வாசிப்பது எங்கே? ஆப்ஷன் ஏ ஆபகுக், ஆப்ஷன் பி எரேமியா, ஆப்ஷன் சி புலம்பல், ஆப்ஷன் டி யோவேல். சரியான விடை ஆப்ஷன் சி புலம்பல். வசன இருப்பிடம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 21. வனாந்தரத்திலே தண்ணீர் துறவை கண்ட ஸ்திரீ யார்? ஆப்ஷன் ஏ ராகாப், ஆப்ஷன் பி மரியாள், ஆப்ஷன் சி ஆகார்,
ஆப்ஷன் டி எஸ்தர். சரியான விடை ஆப்ஷன் சி ஆகார். வசன இருப்பிடம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். கேள்வி எண் 22. தண்ணீரை போல தளம்பினவன் யார்? ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் பி யூதா, ஆப்ஷன் சி ரூபன், ஆப்ஷன் டி காத். சரியான விடை ஆப்ஷன் சி ரூபன். வசன இருப்பிடம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 23. யார் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டின போது தவளைகள் வந்தது? ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி ஆரோன், ஆப்ஷன் சி நோவா, ஆப்ஷன் டி காலேப். சரியான விடை ஆப்ஷன் பி ஆரோன். வசன இருப்பிடம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 24. வெகு பிரயாசத்தோடு கொண்டு வந்த தண்ணீரை தரையிலே ஊற்றினவன் யார்? ஆப்ஷன் ஏ நோவா, ஆப்ஷன் பி ஆரோன், ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி தாவீது. சரியான விடை ஆப்ஷன் டி தாவீது. வசன இருப்பிடம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். கேள்வி எண் 25. சவுலின் தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டவன் யார்? ஆப்ஷன் ஏ ஆகீஸ், ஆப்ஷன் பி யோவாப், ஆப்ஷன் சி அபியா, ஆப்ஷன் டி தாவீது. சரியான விடை ஆப்ஷன் டி தாவீது. வசன இருப்பிடம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.